ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனலில் நீங்கள் ட்ராவல் வீடியோஸ், பைக் ரைட் வீடியோஸ், அப்புறம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ரெகுலர் அப்டேட்ஸுக்கு இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவாவுக்கு நான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ண போகிறேன், டேங்க் ஃபில் பண்ண போகிறேன். ஏன்னா நாளைக்கு மார்னிங் நான் வந்து சென்னை கிளம்புறேன். அது ஏன் எதுக்கு அப்படின்றதுக்கு உங்களுக்கு வந்து அடுத்த சென்னை வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே நண்பா, இப்போ நம்ம போயிட்டு வந்து டேங்க் ஃபில் பண்ணலாம். ஏன்னா நான் நாளைக்கு காலைல ஏர்லி மார்னிங் நான் வந்து கிளம்புறேன். அதனால் இப்போவே நான் வந்து போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ண போகிறேன். ஓகே நண்பா, ஃபில் பண்ணிட்டு அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன், பாருங்கள். ஹலோ நண்பா, குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து சென்னை போயிட்டுருக்கோம். இந்த வீடியோலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து வரும். ஓகே நண்பா, இன்றைக்கி இந்த சென்னை போகிற டைமில் தான் நம்ம வந்து நம்ம Jawa42க்கு மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நீ எத்தனை தடவை மைலேஜ் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஏற்கனவே 2 டெஸ்ட் வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் எடுத்து 1 year ஆச்சு. நானும் வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஓட்டிட்டேன். நியர்லி இப்போ 11,000 கிட்ட ஆக போகுது. இந்த டைமில் நம்ம பைக் வந்து என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் 3rd சர்வீஸும் இன்னும் விடலை. அதுக்கு முன்னாடியும் இது 3rd சர்வீஸோடு இந்த நிலமையில் இருக்கும்போது நம்ம பைக் என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆன் ரோட்ஸில் ஹைவேஸில் மட்டும் நான் பண்ணல. இது வந்து நிறைய சிட்டிஸ் உள்ளே போயிருக்கேன். வில்லேஜ் ரோட்டில் ஓட்டியிருக்கேன், இப்போ ஹைவேஸில் ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்படி மாறி தான் ஓட்டியிருக்கேன். ஸோ ஆவரேஜ் மைலேஜ் என்ன கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் வரும். பெட்ரோல் பங்க் வந்தோடனே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நண்பா. சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா, பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாரத் பெட்ரோலியம் ஒரு பங்க் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு இப்போ நமக்கு என்ன மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் போலையே. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். டேங்க் ஃபில் பண்ணணும். ஏற்கனவே பெட்ரோல் இருக்குது, பார்த்து போடுங்க. ஓகேண்ணா. கேஷ்ண்ணா. அது போட முடியாது, வேணும்ண்ணா. 4.78. ஆமாம், ஓகே. ஓகே நண்பா, 4.78 லிட்டர்ஸ் நம்ம இப்போது பெட்ரோல் ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, நேற்று எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்துடலாமா? கிலோமீட்டருங்கய்யா 10,720 10,720 minus 10,892 172 divided by 4.78. ஆவரேஜாக நமக்கு 35 கிடச்சிருக்கு. ஓகே நண்பா, ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போது பேலன்ஸ் கொடுத்துட்டார்ல, வாங்கி போட்டோன்னா போட்டேன். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் வந்து 35 என்னவா கிடச்சிருக்கு, 35.9 கிடச்சிருக்கு. அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 36. எல்லாத்தையும் இங்கே ஒன்று ஒரே நிமிஷம் இருங்கய்யா.
ஓகே. என்ன ப்ரோ 36 தான் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. என்ன கேட்டால் இதுவே நல்ல மைலேஜ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டாப்புல. நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணேன், அவர் அடிச்சிட்டாப்புல. அடிச்சுட்டு ப்ரோ ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து அடிச்சிட்டாரு. வண்டியில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. வண்டி இன்னும் தேர்ட் சர்வீஸ் வந்து பண்ணலை. தேர்ட் சர்வீஸ் பீரியடும் வந்து வந்துருச்சு. அப்படி இருந்தும் நமக்கு வந்து 35 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 36 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடித்தார். என்னோடய கணக்குப்படி எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் எப்பயும் சொல்கிற மாதிரி 38 to 40 வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஏன்னா இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடித்தார். வண்டி வேறு இன்னும் தேர்ட் சர்வீஸ் வந்து பண்ணலை, டைம் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு வந்து இந்த மைலேஜ் வந்து கிடச்சிருக்கலாம். இதோட கண்டினியூட்டி நான் பண்ணுறேன். எப்போனா, நான் சென்னையிலேருந்து திரும்ப எங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகல, அந்த டைமில் நான் வந்து வண்டி சர்வீஸ்லாம் முடிஞ்சிடும். அந்த டைமில் நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ் மைலேஜ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 35 வந்து கிடச்சிருக்கு. இதில் நான் வந்து ஹைவேஸ் மட்டும் நான் வந்து ஓட்டலை, சிட்டிக்குள்ளேயும் நான் வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். சிட்டிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு எங்கள் ஊர்லேருந்து இங்கே ஒரு 20 அங்கிட்டு ஒரு 30, ஒரு 50-55 கிலோமீட்டர் நான் வந்து சிட்டிக்குள்ளே நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். சிட்டிக்குள்ளே. அப்புறம் ஹைவேஸு இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு 35 வந்து கிடச்சிருக்கு. இதுவே ஹைவேஸ்லேயே பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து 36 கிடச்சிருக்கு. ஹைவேஸ்லேயே கண்டினியூ பண்ணியிருந்தால் நமக்கு கண்டிப்பாக 40 கிடச்சிருக்கும். ஓகே நண்பா, அவ்வளோதான். நல்ல மைலேஜ். ஐ ஆம் ஹாப்பி வித் இட். ஓகே நண்பா, see you in the next video. லவ் யூ ஆல். டேக் கேர் நண்பா. பாய். சென்னை வீடியோஸ் வந்து பாருங்கள். ஒன்று இதுக்கு முன்னாடி போட்டுருவேன், இல்லை இதுக்கு அப்புறம் வந்து போடுவேன். அப்படியே மறக்காமல் போய் இன்ஸ்டாகிராமில் அதில் ஃபாலோ பண்ணிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, பாய். லவ் யூ ஆல். ஓகே நண்பா, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன். எதுக்காக நான் வந்து சென்னை வந்திருந்தேன்னா, ஏற்கனவே இந்த டெக்கத்தலான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து சென்னை டெக்கத்தலானுக்கு போக வேண்டியது இருக்குது, ஒரு சில வேலைகள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய பைக்கு வந்து தேர்ட் சர்வீஸ் பீரியட் வந்து எனக்கு எப்போயும் முடிஞ்சு போச்சு. நான் அது லேட்டாக தான் வந்து பைக் வந்து சர்வீஸ் வந்து விட்றேன். ஏன்னா இங்கே ராஜகமலில் விடணும். ஏன்னா நான் சர்வீஸ் வந்து சரியில்லை, ராஜகமலில் விட்டு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ராஜகமலில் விடணும்னு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி இப்போ நான் வந்து வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஒர்க்கு வந்து நிறையா இருக்குது சென்னையில் வந்து. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து எதுக்கு வந்து இப்போ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் திரும்ப பேசுகிறேன் அப்படின்னா, நான் ராஜகமலில் போய் பைக் நிப்பாண்டதுக்கப்புறம் ப்ரோ நான் இந்த மாதிரி மைலேஜ் வந்து 36 தான் ப்ரோ கிடச்சிச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் தேர்ட் சர்வீஸ் பீரியட் வந்து எப்பயோ வந்துருச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வந்திருக்கீங்க, பைக்கில் இவ்வளோ ப்ராப்ளம் இருந்திருக்கு, இதோட நீங்கள் ஓட்டு வந்திருக்கீங்க, ஆயில் லெவலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து 36 வந்து நல்ல மைலேஜ் தான், இருந்தாலும் நம்ம எதாவது க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கடைசி ஒரு கிளிப்பு. ஓகே நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. சென்னை வந்திருக்கேன். ரிட்டன் போகும்போது திரும்ப ஒரு டெஸ்ட் வீடியோ வந்து அதோட கண்டினியூட்டி நான் வந்து பண்ணுறேன். சென்னை வந்த வீடியோவில் ஒரு சில ஃபால்ட் ஆகி போச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் வீடியோ அந்த ஆங்கிள் மோடு வந்து நான் வந்து சூப்பர் வியூவில் வைக்காமல் லீனரில் வச்சு எடுத்துட்டேன். அதனால் கொஞ்சம் சுருங்கி வந்துருச்சு. அடுத்த அந்த சென்னை வீடியோலாம் அப்படி தான் வரும். அதனால் சாரி நண்பா, நான் ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏதோ ஒரு அந்த காலங்காலத்தில் தூக்கத்தில் எழுந்திரிச்சு எதுவும் நோண்டுறேன்னு சொல்லி எதுவும் நோண்டி வச்சிட்டேன். அதுக்காக இப்போயே நான் வந்து சாரி கிடைக்கிறேன் நண்பா. ஓகே, சென்னை வீடியோ அடுத்து வரும் பாருங்கள். பாய் நண்பா.